நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆங்கிலம் இந்தியர்களின் மொழி அல்ல. ஆனால் நம்ம அதை எஜுகேஷ்னலுக்காகவும் ப்ரொஃபஷ்னலுக்காகவும் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் ஹிந்தி இந்திய அரசின் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக இருந்தது. ஏன்னா பல மாநிலங்களில் பலதரப்பட்ட மக்கள் பேசிய மொழிகளில் ஒன்றாக இந்தி மொழி இருந்ததுனால நம்ம அதை ஒன் ஆஃப் த ப்ரொஃபஷ்னல் லாங்குவேஜாக ஏற்றுக்கிட்டாங்க. நாமளும் ஹிந்தி மொழி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பல நண்பர்களுடைய நட்பு நமக்கு கிடைக்கும். இந்த பாயிண்ட்டை ஹிந்திலையும் கற்றுக்கலாம். अंग्रेजी भारतीयों की भाषा नहीं है. अंग्रेजी ஆங்கிலம் பாரதியோं की இந்தியர்களின், பாரதியோं அப்படின்னா ப்ளூரல், இந்தியர்களின் கி, பாரதியோं की இந்தியர்களின் பாஷா மொழி नहीं है இல்லை அல்ல எல்லாம் ஒன்றுதான். अंग्रेजी भारतीयों की भाषा नहीं है. ஆங்கிலம் இந்தியர்களின் மொழி அல்ல. लेकिन ஆனா ஹிந்தி, ஹிந்தி பாரதிக்கு அதிகாரிக், இந்திய அரசின், பாரதிக்கு அதிகாரிக்னா இந்திய அரசின், பாஷா ஓம் மேம், பாஷா ஓம் அப்படின்னா ப்ளூரல், பாஷைகளில் அப்படிங்கிற மாதிரி வரும். பாஷா ஓம் மேம் மொழிகளுள் சே ஏக்குக ஒன்றாக இருந்தது, ஒன்றுன்னு சொல்லலாம். சே ஏக்குனா ஒன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். लेकिन हिंदी भारत की आधिकारिक भाषाओं में से एक है. ஆனால் ஹிந்தி இந்திய அரசின் ஆட்சி மொழிகளில் ஒன்று இப்படியும் சொல்லலாம். लेकिन हिंदी भारत की आधिकारिक भाषा है. हिंदी भारत की आधिकारिक भाषा है அந்த மாதிரி சொல்லலாம். ஒன் செகண்ட் பார்க்கலாம். अंग्रेजी भारतीयों की भाषा नहीं है. लेकिन हिंदी भारत की आधिकारिक भाषाओं में से एक है. ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது மாதிரியான சென்டென்ஸ்லாம் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நமக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறது பைஹார்ட் பண்ணுறது இல்லை, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. பேச ஆரம்பித்தா ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கக்கூடிய பவர் நம்மக்கிட்ட இருக்குது. ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக ஃப்ளூயன்சி வந்துடும். அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.